ஹாய்ங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காவி வேட்டி போத்திட்டு ஒருத்தங்க படுத்துட்ருக்கிற மாதிரி முடிச்சிருப்பேன். அது வந்து ஒரு அம்மா இறந்து போன ஒரு ஒரு சடலம் அது. அப்போ தான் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம விநாயகருக்கு அடுத்த கோயிலாக வந்து உள்ள சிவன், வெளியே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. ஸோ இந்த கோயிலில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே கோயில் வேலை நடக்குது, அதனால் வந்துட்டோம். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சிவனுக்கு எதுவுமே தீட்டு கிடையாது. எதுவுமே தீட்டே இல்லை. இப்போ அடுத்தது வந்து நம்ம குகை நமசிவாயம் அவரை பார்க்க போயிட்டுருக்கோம். அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுங்க. எப்படின்னா அவர் வந்து அந்த குகைக்குள்ளே தவம் செஞ்சு இந்த டைமில் தான் நான் சாகணும் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்து அப்படியே ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். ஸோ இது கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ அவரை தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். இது அக்கா வந்து நிறைய டைம் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும்ல, இப்படியா அப்படியா அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம். ஸோ போகிற வழியில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து சிவனை ரொம்ப பிடிக்கும். அது போக இப்போ சிதம்பரத்தை போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது முக்தி கிடச்சிரும். காசிக்கு போய் நீராடிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு முக்தி கிடச்சிரும். ஆனால் திருவண்ணாமலை நம்ம சிவனை மட்டும்தான் எங்கிருந்து நினச்சாலும் அந்த இடத்துலையே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் இங்கே ஒரு டைம் போயிட்டோம் அப்படின்னாலே அடுத்த டைம் இங்கே வர வச்சுருவார். அதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துருவார். ஒரு டைம் போயாச்சு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற ஒரு மலை இந்த திருவண்ணாமலை. இப்போ போகிற வழியில் ஒரு பாட்டியை நாங்கள் பார்த்தோம். பேசினோம். ஸோ அவங்க பேசினது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் அவங்க வர்ற பார்ட் மட்டும் நான் என்னோடய பேச்சை கம்மி பண்ணிக்கிறேன். அவங்க பேசுகிறதையும் கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறமா அந்த வழியில் போகும்போது ரொம்ப என்னை பயமுறுத்தின விஷயம் என்னென்னா, அந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டு நாங்கள் போயிட்டோம். போகும்போது பெரிய ஒரு 50-60 குரங்குக்கு அப்படியே ஓடி வந்தாங்க திம்முன்னு. அது ரெக்கார்ட் ஆகலைங்க. அது என்னால் காட்ட முடியல. அதுதான் என்னை பயமுறுத்தின விஷயம். ஸோ இந்த பாட்டி தான். ஸோ இவங்க பேச ஆரம்பித்தாங்க. நாங்களும் பேசினோம். அவங்க மனசு ஃபுல்லாக அவரோட ஐக்கியமாயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. அவங்க கொஞ்சம் பாசமாகவும் பேசினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. மனசு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் அவர் பேசுனது கேளுங்க. அப்புறம் அடுத்து நான் பேசுகிறேன். நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்களா? பாக்கியம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இங்கே வந்தால் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையுமே பார்க்கலாம். சமயம் நல்ல வார்த்தை பேசலாம். வீட்டில் இருந்தா நீங்களே பாக்கியம் பண்ணவங்க பாட்டி. நாங்கள்லாம் நினச்சா கூட வந்து உட்கார முடியாது. ஆமாம், அது வேணுமோ உண்மைதான். நீங்கள் வீட்டில் மருமகள்லாம் இருக்கு. 5 பேர் பிள்ளைங்கிறாங்க. மருமா ஒரு 2 மருமா இருக்குதுங்க. அவங்கக்கிட்ட அதுக்கு முன்னே எல்லா வேலையும் செஞ்சு அந்த கட்டைக்குள்ளலாம் 13 ரூபா கூலி சொன்னேன். அப்போ வயிறு இருந்துச்சு, கஞ்சி ஊற்ற ஆள் இல்லை. இப்போ இருக்குது, சாப்பிட முடியல. ஆனால் அவங்க எனக்கு வேலை செய்யக்கூடாது. நானே என் துணி துவைச்சிக்கணும். பிபி புருஷன் செத்து, பொண்ணு செத்து, பிள்ளை செத்து, ஒரே ஒரு பிள்ளை இருக்குது. அதுக்கு 3 பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு பேரனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். பெரிய வீட்டு பசங்களுக்கு 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுங்க பேர பிள்ளையோட ஆகி போயிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டேன். ஐயா சந்தோஷமாக போய் சேரலாம் சாமி. அதான் கேட்குறேன். இதே செல்வாக்கு போதும் எனக்கு. இதே மாதிரி ஒரு அம்மா அங்கே இறந்து போயிட்டாங்க. அங்கே அந்த லிங்கம் கோயில் இருக்கு இல்லைங்களா, இங்கே வரும்போது அங்கே இறந்து இருக்காங்க. எங்களுக்கு தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சரி வரம்மா, போய் சாமியை பார்த்து. எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் கோயம்புத்தூர். இப்போ கூட ஒரு ஐயா பேசிட்டு போனார். ஆனைங்கெல்லாம் வருதான், பயிர் வைக்க முடியலையா, ஒன்றும் விவசாயம் பண்ண முடியல ஆயா அப்படி சொல்லிட்டு போனோம். இப்போ நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி போயிடுவீங்க. மத்தியானம் கஞ்சியை தந்துக்கிறேன், சாப்பிட்டு 5 மணி வரையும் இருப்பேன். அப்புறம் ரமணர் ஐயா பூட்டிட்டாருன்னா ஜனம் நின்று போகிறோம். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்றிக்கணும், துணி நானே கசைக்கணும். காலையில் மறுபடியும் அதே மாதிரி வந்துடுவீங்க? 9 மணிக்கு வந்துடுவோம். இங்கேயும் போய் பிறக்கிட்டையும் சுற்றிட்டு எல்லா இடமும் கோயிலில் இல்லை. அங்கே கொண்டசாமிக்கு பூ கட்டணும், சாணி வரணும்,
அன்னதானம் பண்ணா இலை எடுத்தேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டோம்மா ஐயாவுக்கு. இந்த பொட்டுக்கார சாமிக்கு 5 ரூபா கூலி மேய்ச்சல் வேலை செய்யலாம், இதுக்கு 13 ரூபா. அந்த இதுக்கு முருகர் சாமி இருந்தார் மேலே, இப்போ அவர் கிணத்தூரில் இருக்கிறாரு. எல்லாருக்கும் என்ன வேலை செய்யணுமோ வேலை மட்டும் ஒதுக்காத செஞ்சுட்டேன் ஐயா. இன்றைக்கி எனக்கு கடை வச்சு எனக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட முடியும் சாமி. எனக்கு என்ன பொண்ணுக்கிட்ட அக்கா தங்க சொல்கிற மாதிரி எனக்கு அடுத்தவங்க வேலை செய்யக்கூடாது, இது திருடிக்கணும், இது எடுத்துக்கணும், இது போயிடணும், இந்த வார்த்தை எனக்கு இருக்கக்கூடாது. இதே செல்வாக்கு எனக்கு போதும் ஐயா, என்னை சேர்த்துக்கா. ரமணத்தில் எங்கேருந்து வரவங்களும் ரமணத்தில் இடம், ஈசானத்தில் இடம், எனக்கும்மா இடம் கொடுத்துரும் போதும். எனக்கு வேணும், எந்த பழக்கமும் கிடையாது. ஐயப்பங்கிட்ட 5 வருஷம் போனேன், அப்போ கூட அதிலேருந்து மாமிசமே எனக்கு தேவை, பள்ளி இல்லை. போனேன் ரசம் சாம்பார் கீரைன்னா சாப்பிடுவேன். போயிட்டு வா சாமி. மீண்டும் எப்போயம்மா எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நான் வந்துடுவேன். வா சரி வா சாமி, நல்ல மாதிரியா வா சாமி. பசங்கிறாங்களா, அதுதான் எம்மா முக்கியம். காசு பணம் எல்லாரும் சம்பாதிப்பாங்க, எல்லா விதத்துலேயும் வந்துடும். இது வராத, இது அவர் கொடுத்தா தானே. அது கரெக்டு தான். குழந்தை செல்வங்கிறது அவர் கொடுத்தாதான், அவர் கொடுத்தா தான், அதுதான் உண்மை. எனக்கு இடம் போடுறாங்க சாமி. எல்லா பக்கமும் சோறு இருக்குது, காசு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஒரு இடத்துல உட்கார்ந்தா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஆனா இந்த குழந்தை செல்வம் அவர் தான் கொடுக்கணும், உண்மைதான். சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சாமி மீண்டும் பார்க்கணும் ஐயா. சிவா சரிம்மா, பிள்ளை கொண்டாந்து காமி ஐயா, அவர் தான் வேண்டிக்குவேன். சரிம்மா. என்னால் எனக்கு எங்கேயும் கூப்பிடுவாங்க, என்னால் இட்டு விட்டு நான் வரமாட்டேன். எனக்கு எந்த மண்டாலும் வேணும், அவரே போதும். என்ன இப்போ நம்மளுக்கு குறைவாக்குது, என்ன போய் வாங்கி சாப்பிடணும். பல்லூருக்குள்ள எங்கேயும் ஓடனா சுத்தணும், சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன். என்ன இப்போ நான் எங்கே போட்டோம் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிறதில்ல சாமி. அதனால் ஒரு கிளாஸ் காப்பி, 2 பிஸ்கட்டு, அதோட இந்த சுடு தண்ணி குடிப்பேன். அதோடு இந்த 12 மணிக்கு 2 இட்லி. அம்மா ராத்திரி கூட 2 இட்லி. அவங்கெல்லாம் நேற்று அம்மாச்சிக்கு தர்பணம் கொடுக்க போட்டார் பிள்ளை, அது வீட்டில் எல்லாம் வடை பாயசம்லாம் செஞ்சாங்க. காய் கீரை எல்லாம் நம்மளால் மெல்ல முடியாது, முதல்ல எட்டு கனி இருக்கு. ரசம் போட்டுறாங்க, மோர் போட்டுறாங்க, ஒரு வடை, பேர் பாஜி நாய்க்குது, அதுங்கிட்ட கொடுக்கணும். அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டு போனேன். என் துணியை நான் துவைச்சி போட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு போனேன். எங்கள் அப்பா எனக்கு படியாளுக்கிறாரம்மா, என் வயிற்றுக்கு எங்கள் அப்பா படியாளுக்கிறாரு, இல்லைன்னு விடுறதில்லை. சரிம்மா, போயிட்டு வாங்க சாமி. போயிட்டு வரேம்மா. பசங்க இதுக்கப்புறம் தாங்க இதை கிராஸ் பண்ணி போகும்போது அவ்வளோ குரங்குங்க, 60 குரங்குங்க. அதை பார்த்து அப்படியே வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே நான் பயந்து அப்படியே நின்றுட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போகிறோம், அந்த சாமி வந்துட்டு பார்க்க போகிறோம். பட் உள்ளே எல்லாம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது, அதனால நீங்கள் டைரெக்டாக வந்து தான் நீங்கள் அந்த ஃபீலை அனுபவிக்கணும். வாங்க உள்ளே போவோம். இந்த மங்கீஸ் வந்து உள்ளே போக விட மாட்டேங்குது. அதுவும் இந்த வாழைப்பழத்தை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் பயம்தான் இதெல்லாம் பார்க்குறப்ப. ஆனால் இந்த மலையில் நீங்கள் யார் வந்தாலும் சரி, இங்கே நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு ஜீவராசியுமே கிடையாது. இப்போ பொதுவாக வந்து ஒரு மலை இருக்குது, காடு இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக விஷ ஜந்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க, மிருகங்கள் இருக்கும். எதுவுமே இந்த திருவண்ணாமலையில் இல்லை. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த குகை நமசிவாயம் அவர் வந்து அவரோட ஃபேமிலி இருக்காங்க. அங்கே தான் பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ஆராதனை காமிச்சிட்டு அந்த ஃபேமிலி அங்கே தான் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களையும் போய் பார்த்தோம். அவங்க வந்துட்டு ரன் பண்ணணும், அன்னதானம் போடணும், உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அங்கே விசிட் பண்ணும்போது அவங்க கேட்காமலே அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க.
ஏன்னா அவங்க அன்னதானம் போடுறதுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. ஸோ நானும் அக்கா எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது. வேறு என்ன பண்ண முடியும்? இந்த இடத்த வந்து பத்திரமா பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதுதான் இதுக்கு அடுத்தது நான் இதை தான் எடுத்தேன். ஒரு 60 பேர் ஓடிட்டாங்க நல்லா. இங்கே வந்து குரங்குங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 பேர் ஓடி வராங்க. அவ்வளோதான். அப்புறம் நான் நின்றுட்டேன். என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நான் நின்றுட்டேன். ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சவங்களோட இடத்த தேடி போய் பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் மலையே கோயிலாக இருக்கிறது இந்த திருவண்ணாமலை தான். கோயிலாக பார்க்குறோம் நம்ம. இந்த மலையவே நம்ம கோயிலாக பார்க்குறோம். ஸோ சிவனுக்குள்ளே இவ்வளோ கோயில். இந்த மலையே சிவன், மலையே கோயில். அந்த மலைக்குள்ளே கோயில்கள் இருக்குது. இதுதான் பெரிய சிறப்பு. நீங்கள் இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா உள்ளே போனோம். உள்ளே குகைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, இருட்டாக இருந்தது. ஒன்றும் தெரியல. நம்மளுக்கு முதல்லையே கண்ணு தெரியாது. நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி பகல்லையே பசுமாடு தெரியாத ஆள் நான். உள்ளே போகும்போது எனக்கு கொஞ்சம் இருட்டாக இருந்தது, கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இவர் தான் அந்த சித்தர் இவர் தான். உள்ளே போயிட்டு கும்பிட்டுட்டு மேலே சிவன், கீழே வந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சது. ஸோ நம்ம கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சரி தியானம் பண்ணலான்னு உட்காந்தோம். அதுக்கு முன்னாடி தான் அவர் எப்படி தியானத்தில் இருந்தார் அப்படிங்கிற இடம் வந்து உங்களுக்கு லைட்டாக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். உள்ளே போனால் குகை. இதுதான் அந்த குகை மேலே காமிக்கிறதில்ல, அந்த பாறை தான் குகை. இங்கே நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாருங்கள். இது மேலே படியில் ஏறினோன்னா அங்கே தெரியும். ஸோ அவர் வந்துட்டு அங்கே தான் வாழ்ந்துருக்கிறாரு, அங்கே தான் தியானத்துலேயும் இருந்திருக்கிறாரு. அது அப்படியே இப்போ மூடியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். வாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிறத விட லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானே அதோட சிறப்பு என்னங்கிறது நம்ம உணர முடியும். உணர்றது தானே சிறப்பு. நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்தோம். நீங்களும் இதை பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். முடிஞ்சால் போயிட்டு வாங்க திருவண்ணாமலைக்கு. ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல பிளேஸு. அங்கே நாங்கள் உட்காந்துட்டோம். அதுதான் இடம். அங்கே வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. இவர் வந்து சிவன் பக்தன். இவரும் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா இருந்தது, நல்ல ஃபீலு. ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி இருந்தது. மலைக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்களை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. இங்கே நிறைய ஆச்சரியங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. தெரிஞ்சுக்கலாம் வாங்க.